சமீப காலமா இந்தியாவில் அதிக அளவிலான பாலியல் குற்றங்கள் பதிவாகுது. அதுவும் 18 வயதிற்கு குறைவான குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வின் முடிவு சொல்லுது. 20.6% குழந்தைகள் தங்களது குடும்ப நபர்களாலேயே பாதிக்கப்படுறாங்கன்னா நம்ப முடியுமா? மற்ற மாநிலங்களை மதிப்பிடும் போது இந்தியாவில் தமிழ்நாடும் கேரளாவும் சேர்த்து 8% பாலியல் குற்றங்கள் தான் பதிவாகி இருக்குன்னா நம்ப முடியுதா? இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ கல்லூரி சார்பாக மருத்துவ மாணவர்கள் ஒரு ஆய்வை நடத்துறாங்க. அந்த ஆய்வின் முடிவுல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான பாதிப்புகள் எந்த வகையில் இருக்கு, எந்த வயதுடையவர்கள் அதிக அளவுல பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க, இது மாதிரியான ஆய்வுகள் அதுல நடத்துறாங்க. இதற்காக ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டு ஆன்லைன் மூலமாக ஒரு லிங்கை பதிவு செய்து அந்த லிங்க்ல தங்களுக்கு நேர்ந்த பாலியல் குற்றங்கள் அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சுது, எந்த மாதிரியான ஆட்கள்னால அதிக அளவுல அவங்க பாதிக்கப்பட்டாங்க, எப்படியான பாலியல் துன்புறுத்தல்களா அது இருந்ததுன்னு அவர்களோட அனுமதியோட அவங்க விருப்பப்பட்டா அதற்காக பதில் அளிக்கலாம் அப்படிங்கிறது போல 3 கட்டத்தில் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. முதல் கட்டத்திலேயே அந்த லிங்கை ஓப்பன் பண்ணும்போதே தங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை பற்றி பதிவு செய்யலாம் அப்படின்னு இருக்கும். அது வேண்டான்றவங்க அந்த முதல் கட்டத்திலேயே அதை தவிர்த்துடலாம். இல்லை இதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதில் ஒரு அடிப்படையான கேள்விகள் இருக்கும். அதை மேற்கொண்டு தொடரலாமா வேண்டாமான்னு அவங்க முடிவு செஞ்சுக்கலாம். 3வது கட்டத்தில் அவங்களுக்கான அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழ்வு எந்த அளவுக்கு இருந்தது, எப்படியான நபர்கள் எப்படி அணுகுனாங்க, இது போன்ற கொஞ்சம் ஆழ்ந்த அணுகுமுறை சில கேள்விகள் இருந்தது. இப்படியான இந்த ஆய்வுல கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில ஒரு முடிவுக்கு வராங்க. அதுல என்ன தெரிய வருதுன்னா, அதிக அளவுல 12 இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்கன்னு அதுல தெரிய வந்திருக்கு. குழந்தைகள் குறிப்பா பெண்கள் மட்டும் இல்லாம ஆண் குழந்தைகளும் பல பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அந்த ஆய்வின் முடிவுல தெரிய வந்திருக்கு. 2022ஆம் ஆண்டுல நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்படி பாலியல் துன்புறுத்தலால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் 12 இருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்காங்க. அதுல 42.7% முன்பின் தெரியாத புது நபர்களால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 36.6% அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் 20.6% அவங்களுடைய குடும்ப நபர்களாலேயே, நெருங்கின சொந்தக்காரர்களாலேயே, குடும்ப நபர்களாலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அந்த அதிர்ச்சி தகவல் அந்த ஆய்வின் முடிவுல தெரிய வருது. இந்த ஆய்வின் அடிப்படையில பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இதற்கு பதிலளிக்க விரும்புவர்கள் பதிலளிக்கலாம். ஒரு ஆய்வுக்காக இது நடத்தப்படுதுன்னு சொல்லும்போது 596 பேர் அதுல பதிலளிக்கிறாங்க. அதுல 467 பேர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களா இருக்காங்க. இன்னும் குறிப்பா தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் மட்டும் 385 பேரா அதுல இருக்காங்க. இந்த 385 பேர் தானான்னு பார்த்தா தங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்பட்டிருக்குன்னு முன்வந்து வெளியில சொல்ல தயாராக இருந்த அந்த 596 பேர்ல 385 பேர் தமிழ்நாடு மற்றும் கேரளால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அந்த எண்ணிக்கை. அப்போ கிட்டத்தட்ட 1/4 பேர் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்காங்கன்றது இந்த ஆய்வின் முடிவுல தெரிய வந்தது. தென்னிந்தியாவில்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற ஒரு சுமார் தோராயமாக ஒரு 600-700 பேர்ல 400 பேர் வரையிலும் தமிழ்நாடு கேரளாவிலேயே பாதிக்கப்படுறாங்கன்றது கூடுதல் அதிர்ச்சி தகவல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லப்படுறதுல 54% பேர் 30 வயதுக்கு குறைவானவர்களா இருக்காங்க. மீதமுள்ள 46% பேர் தான் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்காங்க. ஆண்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்றது இந்த ஆய்வின் முடிவுல தெரிய வருது. 93.2% ஆண்கள் தாங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதாக வெளியில சொல்லிக்கிறதுல காரணம் எங்க இதை சொல்லிட்டா ஆண்களாலேயே நாங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டோம்னு சொன்னால் ஒருவேளை எங்களை ஓரின சேர்க்கையாளர்ன்ற மாதிரி அவங்களாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இதன் காரணமாகவே பல ஆண்கள் தங்களுக்கு நேர்ந்த அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் பத்தி வெளியில சொல்றது இல்லையா. அப்போ பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே இங்க ஆண்களால பாதிப்பு நடந்துட்டு தான் இருக்குன்றது இதன் மூலமா தெரிய வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 44.4% பேர் அண்டர் 18, அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட அந்த இளம் தலைமுறையினரை கொண்ட ஒரு நாடா இருக்கு. 44.4% இருக்காங்க. இதே போல நாடு முழுக்க
குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அதுல 50% வரை 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் பாதிப்புக்கு ஆளாகிறாங்கன்றது தெரிய வருது. தேசிய குற்றப்புலனாய்வு அறிக்கையின்படி 2012 போக்சோ சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்குகள்னு பார்த்தா 2019 மட்டும் 45,390 வழக்குகள் பதிவாயிருக்கு. அதிலும் அதிகமா மகாராஷ்டிராவில் 16%, உத்தரப்பிரதேசத்துல 14% பதிவாகி இருக்கு. மத்திய பிரதேசத்துல 7%, தமிழ்நாடு மற்றும் கேரளா ஒன்று சேர்த்தே 8% பாலியல் குற்றங்கள் வழக்குகள் பதிவாகி இருக்கு. இப்படி பதிவான வழக்குகள்ல 94% பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டது யாராலன்னு பார்த்தா ரொம்பவே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நெருங்கின சொந்தக்காரங்க அல்லது குடும்ப உறுப்பினர்களா இருக்காங்க. இந்த 94% நெருங்கி தெரிஞ்சவங்க நண்பர்கள்னு போக இதுல 8% குடும்ப நபர்களாகவே இருக்காங்க. 2007ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல கூட 5 இருந்து 12 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகள் தான் அதிக அளவுல பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. 2007 இருந்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்தை நெருங்க போறோம். ஆனா இப்பவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னமும் அந்த 5 இருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது அதோட எண்ணிக்கைங்கிறது 53.2% இருக்கு. இதுல ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் என்னன்னா, நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை விட ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 70% பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுக்கு நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் பத்தி வெளியில சொல்றதே கிடையாதா. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பழகுனவங்களாலதான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் ஒரு 70% வரையிலான அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுக்கு நிகழ்ந்ததை வெளியில சொல்றதில்லை. இப்படி முகம் தெரியாத நபர்கள், அவர்களை விட அதிகமா ரொம்ப தெரிஞ்ச நபர்கள், இன்னும் சொல்லணும்னா குடும்ப நபர்களாலேயே பாதிப்புக்கு உள்ளாகிற குழந்தைகள்னு பார்த்தாலும் பெற்றோர்கள் தங்களுக்கு அடுத்து நம்பிக்கையா ஒரு நபர்கிட்ட அந்த குழந்தைய அனுப்புறாங்கன்னா அது ஆசிரியரா தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் பல பேர் தங்களிடம் கல்விக்காக வரக்கூடிய அந்த மாணவர்களை மாணவிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்கன்ற அந்த வேதனைக்குரிய விஷயம் தற்போது சமீபமா தமிழகத்துல அதிக அளவுல வழக்குகள் பதிவாகிட்டு வருது. இதுலயும் அதிக அளவுல அந்த 5 இருந்து 12 வயது, இன்னும் கொஞ்சம் அதிகமா போனா 15 வயது உடைய அந்த மாணவ மாணவிகள் தான் அதிக அளவுல அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக தெரியுது. சமீபத்துல தமிழ்நாட்டுல பள்ளிகள்ல ஆசிரியர்களால மாணவ மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா அந்த பாலியல் தொல்லை சம்பவம் நிரூபிக்கப்பட்டா அந்த ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுவாங்க. அதோட அவங்களுக்கான சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருந்தாரு. இப்படி இருக்க பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகளை கடந்த 3 ஆண்டுகள்ல எந்த அளவு நடந்திருக்குன்னு கணக்கிட்டு பார்க்கும்போது கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாட்டுல 238 ஆசிரியர்கள் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டிருப்பது பதிவாகி இருக்கு. இதுல 36 சம்பவங்கள் அதே ஆசிரியர்களால பள்ளிக்கு வெளியே நடந்திருக்கு. இதை தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் தொல்லைகள் கொடுத்ததாக கண்டறியப்பட்ட 7 ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. அதே போல தொடக்க கல்வித்துறையில 15 ஆசிரியர்கள் இது போல குற்றச்சாட்டுகள்ல நிரூபிக்கப்பட்டதால டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தாங்க. அவர்களோட சான்றிதழும் ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டுச்சு. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரி கூறும்போது, பள்ளிகள்ல படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள்னு அரசாணை 121 வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி இது போன்ற தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் அவர்களது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையாக கட்டாய ஓய்வு, பணி நீக்கம் இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அரசு பள்ளி ஆசிரியர்களா அவங்க இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகள் 19 கீழ் 2 அதன்படி இது போல பாலியல் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் மீது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவர்களும் நிரந்தர பணி நீக்கம் அல்லது கட்டாய ஓய்வு பெற வலியுறுத்தப்படுவாங்க. இது போன்ற கடுமையான தண்டனைகள் அளிக்கப்படும்னு பள்ளி கல்வித்துறை சார்பா சொல்றாங்க. ஆனா மாணவ மாணவிகளை வளரும் பருவத்திலேயே அவர்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்கும் விதமாக நடத்தப்படும் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்கள்ல ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி நீக்கமும் கட்டாய ஓய்வும் தான் ஒரு பெரிய தண்டனையாக இருக்குமா? முதல்ல இது ஒரு தண்டனையாவே கருதப்படுமா அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களோட கேள்வியா இருக்கு. காரணம், இதனால பாதிக்கப்பட்ட அந்த மாணவ மாணவிகளோட எதிர்காலத்துல அவர்களுக்கான அந்த தன்னம்பிக்கை இல்லாதனாலையும் பெற்றோர்கள்
அவர்களுடைய எதிர்காலம் கருதி பள்ளிக்கு அவர்களை தொடர்ந்து அனுப்பாத ஒரு காரணமாகவும் அவர்களது கல்வி பாதிக்கப்பட்டு எதிர்காலமே பாழாகிடும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அந்த மாணவ மாணவிகளை ஆளாக்கின ஆசிரியர்களுக்கு வெறும் பணி நீக்கம் ஒரு தீர்வாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருந்தது. ஆனா இப்பவும் 17 வயதுக்கு உட்பட்ட அந்த மாணவ மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கும் ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டு வராங்க. அதன்படி சமீபத்துல தமிழ்நாட்டுல மட்டுமே சேலம் மாவட்டத்துல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கின ஆசிரியர், அதே போல அரியலூர்ல 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த ஆசிரியர், மாணவிகளுக்கு இல்லாம தென்காசி கடையநல்லூர் பகுதியில 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து சிறப்பு வகுப்பு நடத்துறதா சொல்லி அந்த நேரத்துல மாணவனுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு ஆசிரியர், திருவாரூர் பகுதியில் 2 மாணவிகளை பேப்பர் திருத்தறதுக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சு அங்க அவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த ஒரு ஆசிரியர், ஆசிரியரை தாண்டி பள்ளி சார்பா நடக்கக்கூடிய துன்புறுத்தல்கள்னு பார்த்தா ஓடும் பள்ளி வாகனத்திலேயே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு கிளீனர், சென்னையில பள்ளி மாணவிக்கு ஆட்டோல போகும்போது பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர், ஆசிரியர்கள்னு இல்லாம பள்ளி படிக்கக்கூடிய 14 17 வயது உடைய மாணவர்கள் கூட அவர்களோட வயதுல குறைவுல இருக்கக்கூடிய மாணவிகளையோ அல்ல ரொம்ப வயது குறைவா இருக்கக்கூடிய சிறுமிகளையோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறது. இதெல்லாம் தாண்டி வேலூர் காட்பாடியில ஒரு தேவாலயத்துக்குள்ள வச்சு 15 வயது சிறுவன் ஒருத்தன் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். மேலும் 15 வயது உடைய ஒரு அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த 85 வயதுடைய முதியவர், புதுக்கோட்டையில 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர், கோவையில ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர், இப்படி அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளி மாணவியோட புகைப்படத்தை ஆபாசமா சித்தரிச்சு இணையதளத்துல வெளியிட்ட ஈரோட்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் அப்படின்னு இந்த பாலியல் குற்ற வழக்குகள் தொடர்பான செய்திகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. வெளியில தெரிந்த வரைக்கும் இந்த செய்திகள் தெரியாம இன்னும் எத்தனையோ செய்திகள் இருக்கு. வெளியில சொல்லாம இன்னும் எத்தனையோ மாணவ மாணவிகள் இருக்காங்க. இவர்களுக்கான இது போன்ற அந்த பாலியல் தொல்லை அந்த அனுபவங்களை பெற்றோர்கள் கிட்டயோ இல்ல கூட இருக்கிற நண்பர்கள் கிட்டயோ கூட சொல்ல தயங்குற மாணவ மாணவிகளுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது ஆசிரியர்கள் மூலமாகவோ அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்றதில்லைன்றதுதான் இந்த ஆய்வின் அடிப்படையில நமக்கு தெரிய வர ஒரு விஷயம். பொதுவாகவே பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்னு ஒண்ணு நடத்தப்படும். குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கிறது, பீரியட்ஸ் போன்ற விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வுகள், இதையெல்லாம் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில சொல்லித்தரப்படும். ஆனா இப்ப வரைக்கும் பெரும்பாலான பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் விழிப்புணர்வுக்காகன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட படம் போட்டு காட்டப்படுது. அந்த படத்தின் அடிப்படையில என்ன சொல்லப்படுதுன்னா, பெண் குழந்தைகள் தனியா வெளியில போனாங்கனாலே எல்லாருமே அவங்கள ஒரு போக பொருளா பாவிச்சு தங்களுடைய இச்சைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நபராதான் பெண் இருப்பா அப்படின்றது போலவே அந்த திரைப்படம் காட்டப்படும். இன்றும் பல கல்லூரிகள்ல பல பள்ளிகள்ல இப்படியான ஒரு படம், பெண்களுக்கான விழிப்புணர்வு படம் அப்படிங்கிற பேர்ல காட்டப்பட்டு வருது. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பெண் குழந்தைகள் தங்களுக்கான இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்களோ சீண்டல்களோ நடந்தா எச்சரிக்கையா அடுத்து தைரியமா என்ன முடிவு எடுக்கணும், வெளியில போய் சொல்லணுமா இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணுமா இல்ல அவர்களை தாங்களாவே சமாளிக்கக்கூடிய தைரியத்தோட அந்த விஷயத்தை எதிர்கொள்ளணுமா இப்படிங்கிற போல அவங்கள ஊக்குவிக்கும் விதமா எந்த ஒரு இதுவும் அந்த படத்துல இருக்காது. அது போன்ற படங்கள் இன்னமும் விழிப்புணர்வுன்ற பேர்ல போட்டு காட்டப்படுது. இப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அல்லது மாணவ மாணவிகள் தங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை துணிஞ்சு வெளியில சொல்றணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வே இல்லாம போயிடுறாங்க. ஆனா என்னதான் பள்ளிக்கூடங்கள்லயோ இல்ல கல்லூரிகளையோ குட் டச் பேட் டச்னு சொல்லி இது சார்பான ஒரு புரிதல்கள் ஏற்படுத்துவதற்காக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் இதுல பெற்றோர்களின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கு. பெண் குழந்தைகள் கிட்ட குட் டச் பேட் டச்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறத தாண்டி ஆண் குழந்தைகள் கிட்டயே குட் டச் பேட் டச் குட் லுக் பேட் லுக் இப்படி எல்லாத்தையும் விழிப்புணர்வோட சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையாக இருக்கு. காரணம், ஒரு பாதிப்புன்னு வரும்போது பெண் குழந்தைய ஒழுங்கா வளர்க்கலையா, பெண் குழந்தைய ஒழுங்கா உடை போட்டு அனுப்பலையா, பெண் குழந்தைய ஒழுங்கா வளர்க்கலையா, யாராவது பேச்சு கொடுத்தா திரும்பி பேசிடுவாங்களா, யாராவது ஏதாவது கேட்டா உடனே கொடுத்துருவாங்களா, இது போலதான் ஆடை அணிஞ்சிட்டு வெளியில போவாங்களா அப்படின்னு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பெண் குழந்தைகள் அவர்கள் உடை சார்ந்த விஷயங்கள் அவர்களது நடத்தை சார்ந்த விஷயங்கள் தான் கேள்விக்கு உள்ளாகுதே தவிர ஆண் ஏன்
ஏன் இது போல தப்பா பார்த்தான், ஆண் ஏன் இது போல உடை அணிஞ்சிருந்தா இப்படி தப்பா நோக்கத்துல பாக்குறான் இப்படின்னு ஆண்களுக்கான அந்த விழிப்புணர்வுகள் குடும்பத்தில இருந்தே கொடுக்கப்படாததுனால சமூகத்துல அது பிரதிபலிக்கல. அப்போ ஒரு பெண் சமூகத்துல பாதிக்கப்பட்டானா அதற்கு ஆண் குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதமும் ஒரு காரணமா அமையுது. பெண் குழந்தையுடைய ஒரு பெற்றோர் தங்களது பெண் குழந்தைக்கு குட் டச் பேட் டச், குட் லுக் பேட் லுக் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது போல ஆண் குழந்தைகளுக்கும் குட் டச் பேட் டச், குட் லுக் பேட் லுக் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம், பெண்களை இப்படி எல்லாம் பார்க்கலாம் பார்க்க கூடாதுன்னு இதை போன்ற விழிப்புணர்வோடு வளர்க்கப்பட்டால் இன்னும் இது போன்ற ஆர்வத்தின் மிகுதியில செய்யப்படக்கூடிய இது போன்ற குற்ற செயல்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குன்னு குழந்தைகள் நல ஆர்வலர்கள் சொல்றாங்க. மாணவ மாணவிகளை தாண்டி சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஆசிரியர்களை இப்படியான செயல்கள்ல ஈடுபடுவதற்கான காரணமாக பார்க்கப்படுவது இந்தியாவில் 60% மேற்பட்ட இளம் தலைமுறையினர் இணையத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இணையதளங்கள்ல அதிக அளவுல அவங்களோட ஆர்வம் போகும்போது அதன் மூலமா ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவங்களுக்கு அறிமுகமாகிற நபர்களை நம்பி அவர்களால் ஏமாற்றப்பட்டு இது போன்ற பாலியல் துன்புறுத்தலுக்காகவும் ஆளாகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆபாசமாக அவர்களது புகைப்படங்கள் சித்தரிக்கப்பட்டு வெளியில அனுப்பப்படுது. அதே போல இது போன்ற விஷயங்களால மிரட்டப்பட்டு பணம் பறிக்கிறதுக்கும் ஆளாகிறாங்க. ஆக 60%க்குமான இளம் தலைமுறையினர் இணையத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம இணையத்தின் மூலமாக தவறாக வழி நடத்தப்படுவதாலும் பாலியல் ரீதியான தவறான எண்ணங்களோடு மக்களோட மனது கட்டமைக்கப்படுது. அதன் விளைவாக தான் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்கள் சம்பவங்கள். 2019 தேசிய குற்றப்புலனாய்வு ஆய்வின்படி இருந்த கணக்குகளை விட 2020 இந்த பாலியல் குற்றங்களுக்கான வழக்குகள் இன்னும் அதிகரிச்சுதான் இருக்கு. 2020 பொறுத்த வரைக்கும் பாலியல் குழந்தை கடத்தல் மற்றும் பாலியல் சீண்டல்கள் விவகாரங்களே 42.6% இருக்கு. இது இல்லாம பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குகள்னு பார்த்தா 38.8% பதிவாகி இருக்கு. 2019 45,000 சொச்சமாக இருந்த அந்த வழக்கு பதிவுன்றது 2020 47,221 பதிவாகுது. இதுலயும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள்ல பெண் குழந்தைகள்ல 99% பேர் 12 இருந்து 15 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. இவர்களுக்கும் அதிக பாதிப்பு கொடுத்தவங்க 94.6% பேர் நல்லா தெரிந்த நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் தான். 2019 ஆய்வுப்படி 8% இருந்த அந்த குடும்ப நபர்களால வரக்கூடிய பாதிப்புன்றது இப்போ 53.7% ஆகியிருக்கு. சிறுமிகள் மாணவிகள்னு தான் இல்லாம திருமணமான பெண்கள் கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அது பிறராலன்றதை விட அதிகமா அவர்களது கணவர்களாலேயே அப்படிங்கிறது இன்னொரு அதிர்ச்சி தகவலா இருக்கு. பெரும்பாலான மனைவிகள் தங்களது கணவர்களால பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்தப்படுறதும் துன்புறுத்தப்படுறதுமாக வழக்குகள் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. காரணம் மன ரீதியான ஒரு அழுத்தங்கள், அதை தாண்டி அவர்களுக்கான அந்த இணைக்கிட்ட இருந்து அவங்களுக்கான அந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது இணையத்தின் வாயிலாக பல நட்புகளோ அல்லது வேறு உறவு தொடர்புகளோ ஏற்படும் போது மன ரீதியாக அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுறாங்க. அதன் விளைவா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள் கிட்ட அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தும் அளவிற்கு நடந்துக்கிறாங்கன்றது இங்க இருக்கக்கூடிய பல மனைவிகளோட குற்றச்சாட்டாகவும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமாக அமைவது உடல் ரீதியான ஈர்ப்புன்றதை தாண்டி மன ரீதியான ஒரு தவறான வழிநடத்துதல் தான் அப்படின்றது இந்த ஆய்வின் முடிவுல தெரிய வருது. ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டாலே அவங்களுடைய வலிமை அந்த இடத்துல இருந்து குறைந்துரும்ன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனாலேயே காதலிக்க மறுத்த பெண்களை கூட கடத்திட்டு போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறது கூட இதற்கு ஒரு சான்றா இருக்கு. அதே போல பாதிப்புன்னு வரும்போது அந்த இழப்பு பெண்கள் சார்ந்த குடும்பத்திற்கோ தான் அதிகமா இருக்கும்னு சொல்லும் போது அவர்களோட எதிர்காலத்தை மட்டுப்படுத்துற ஒரு விஷயமா இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் பார்க்கப்படுது. உடல் ரீதியான பல வலிகளும் ஆரோக்கியம் சார்ந்த பல பிரச்சனைகளும் பெண்கள் இதுல எதிர்கொண்டாலும் அதெல்லாம் காலப்போக்கில் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா மன ரீதியா இதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் அதுல இருந்து வெளிவருவதற்கு முறையான கவுன்சிலிங்லாம் பல பேருக்கு கிடைக்கிறது இல்ல. காரணம், பல பேர் தங்களுக்கு நடக்கிற இந்த துன்புறுத்தல்கள் பத்தி வெளியில சொல்றதே இல்ல. சொல்லிட்டா தங்களோட பெற்றோராகவே இருந்தாலும் தங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டா அந்த பெண்களோட வாழ்க்கை போச்சேன்னு அந்த பெண்களை பார்த்து பழக மாட்டியா, பார்த்து பேச மாட்டியா அப்படின்னு புலம்புறதை தாண்டி அந்த பெண்களுக்கு தேவையான தைரியத்தை கொடுத்து அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும், இது ஒரு பெரிய விஷயமா நினைக்காம உனக்கு அடுத்த எதிர்காலம் நிறைய இருக்கு, உன் மேல இதுல தப்பு இல்ல, இது மீண்டு வந்துரு, இதுல குற்றவாளிகளுக்கு நம்ம சரியான தண்டனை வாங்கி கொடுப்போம், நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு தைரியம் கொடுத்து முதல்ல அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய நபர்களே பெற்றோர்கள் தான். காரணம்,
பெற்றோர்களை விட அதிகமான நேரம் மாணவர்கள் ஆசிரியர்கள் கிட்ட செலவிட்டாலும் இப்போது இருக்க காலகட்டத்திற்கு ஆசிரியர்கள் கிட்ட இருந்து இந்த பாதிப்புகள் அதிகமா வருதுன்னு போது பெற்றோர்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைகளை சரியா வழி நடத்தணும். பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டா உங்களுக்கு எந்தவித மன ரீதியான இழப்பும் தேவையில்லை, அதிலிருந்து மீண்டு வர தைரியம் தான் தேவை, அதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லி நம்ம சொல்ற அந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் அந்த குழந்தைகளை ரொம்ப பெரிய அளவுல தேத்தி கொண்டு வரும். அவர்களுக்கான எதிர்காலத்தை இன்னும் தைரியமா அவங்க எதிர்நோக்கி கொண்டு போற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தும்.